ஹே, ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபன் வித் ஃப்ளாக்ஸ். என்னது, ஏன் நீ இப்போ ஃப்ளாக் காமிக்கிறேன்னு கேட்பீங்க. நீங்கள் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிட்ட அப்புறம் ஃப்ளாகே தெரியாத கண்ட்ரிக்கெலாம் போகலான்னு நினச்சிருப்பீங்க. அதாவது இந்த தமிழ்நாடை தவிர வேறு எங்கே வேணாலும், ஸ்டேட், கேபிட்டல், கண்ட்ரி எங்கே வேணாலும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியா, கனடா, சவுத் ஆஃப்ரிக்கா, அர்ஜென்டினா, சைனா, பாகிஸ்தான்னு. ஆனால் நீங்கள் ரொம்ப போராக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் அந்த பிளான் எல்லாமே ஃப்ளாப் ஆகிட்ருக்கும். லைக் இந்த பையன் மாதிரி. நோ வரி, அதுக்காக நான் உங்களுக்கு 6 ஸ்டெப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் வித் அனிமேஷன் பிக்சர்ஸ். பிக்சர் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் என்னென்னா, டாபிக்ஸ் டு டூ இன் ஹாலிடேஸ். ஒரு 6 டாபிக்ஸ் இருக்குது. டு மெமரி சயின்ஸ் சாப்டர். சயின்ஸுன்னு வந்துட்டாலே நம்ம எல்லாருமே அந்த பிளான்ட் எப்படி வளரும் அதை தான் மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அது ஏன் நீங்கள் அதுக்கு பதில் ஃபார்முலாஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைடுனா என்ன, மெக்னீஷியம் ஆக்சைடுனா என்ன, இதெல்லாம் இப்போ நீங்கள் 8th போகிறப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 8th கிடையாது, 6thலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்காக நீங்கள் லாஸ்ட் இயர் இப்போ படிச்சுட்ருப்பீங்கள்ல, இப்போ நான் லாஸ்ட் இயர் 7th படித்தேன். எனக்கு புரியாத சாப்டர்லாம் இந்த ஹாலிடேஸில் நான் ரிவைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபார்முலாஸ் நீங்கள் டெய்லியும் ஒரு 1 hour எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப பெருசான ஃபார்முலாஸ்லாம் தேவையில்லை. வாட்டர்னா H2O, கார்பன் டை ஆக்சைடுனா CO2, ஆக்சிஜன்னா O2, அமோனியா கேஸ்னா NH3. இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது பேஸாகவும் இருந்தாலும் பரவாயில்ல, ஆசிடாகவும் இருந்தாலும் பரவாயில்ல. பேஸ்னால் கால்சியம் ஆக்சைடு இல்லைனா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அந்த மாதிரி. ஆசிட் அப்படின்றது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2, ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் தெரப்பி. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் தெரப்பி அப்படின்னா என்ன, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஹேண்ட் ரைட்டிங் ஓகே. ஸோ தெரப்பி அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் தெரப்பி, லெக் தெரப்பி அந்த மாதிரி நீங்கள் தெரப்பின்னு கேட்டிருப்பீங்க. ஸோ அதுதான். நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை எல்லாரோட ஹேண்ட் ரைட்டிங்கும் பார்க்குறதோட உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப கேவலமாக இருக்கா, அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. சீயிங் ப்ராக்டிஸ் மட்டும் இருக்கக்கூடாது. தெரப்பி, அதாவது அதுக்கு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஸோ தெரப்பி அப்படின்றது நம்ம கை மசாஜ் பண்ணுறதோ லெக் மசாஜ் பண்ணுறதோ அந்த மாதிரி தெரப்பி பண்ணுவாங்க. ஸோ பார்க்குறத விட்டுட்டு அதை பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் தெரப்பி, ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் தெரப்பி. ஸோ ஒரு சிலர் இது பூத கண்ணாடி வச்சு பார்க்குற மாதிரி எழுதுவாங்க. ஒரு சிலர் டைமே போகாது, ஆனால் அவங்களுக்கு டைம் எப்படி தான் போகும்னே தெரியாது, டைமே தெரியாமல் எழுதுவாங்க. ஒரு சிலர் நான் எழுதவே மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபாண்ட்டை எடுத்துக்கணும். கேலிகிராஃபி எழுத போகிறீங்களா, ஸ்ட்ரெயிட் எழுத போகிறீங்களா, கர்சிவ் எழுத போகிறீங்களா, லைன்ஸ் விட்டு எழுத போகிறீங்களா, இல்லைனா கேப் விடாமல் எழுத போகிறீங்களா. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரீ டைமில் போராக இருக்கிறதோட, இந்த மாதிரி டிவி பார்த்து உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு இருக்கிறதோட இந்த மாதிரி ஃபன் டிஸ்கஸ் கூட பண்ண தேவையில்லை. எந்த ஃபன் பிடிச்சிருக்கு நீங்கள் கூகுள் போட்டிங்கன்னா வரப்போகுது. இந்த மாதிரி ஃபன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க, நீங்கள் ஸ்டெப் நம்பர் 3, ரொம்ப அதிகமாக இருக்க ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியும். சரி, சயின்ஸ் தானே இது, இப்போ ஏன்க்கா நடுவில் இது வருது அப்படின்னா, இது ஸ்டெப் 3. நம்ம ஆல்ரெடி ஸ்டெப் 1ல் பார்த்துட்டோம். ஆனால் ஸ்டெப் 3 கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஸ்டெப் 1ல் பார்த்த மாதிரி சயின்ஸ் ஃபார்முலாலாம் எனக்கு தெரியும், வேறு என்ன ஃபார்முலா என்ன எதிர்த்து இருக்க போதுன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அப்போது மேத் அப்படின்ற ஒரு கண்டம் உங்களுக்கு வரும். கரெக்டாக? மேத் என்னது, மேத்தா அப்படின்னு யோசிப்பீங்க. மேத்தில் என்னப்பா இன்ஃபினிட்டி ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ராம்பஸ், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் யூஸிங் டயகனல்ஸ், பேஸ், ஹைட், தெராகிராம், கால்குலேட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ், ஏரியா ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். இந்த மாதிரி பல விதமாக இருக்கும். எனக்கு தெரியும், ஏன்னா நானும் ஒரு விதமான ஸ்டூடெண்ட் தான்ல. படிக்க உங்களுக்கு ஐடியா வர மேத்தை கற்றுக்க அதுக்கு ஒரு லிமிட்டே வராது. நீங்கள் உங்கள் பிரெயின்லேருந்து அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வெடிக்க வரும். அதுவும் எனக்கு தெரியும், ஏன்னா நானும் இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டுருக்கேன். சரி, என்ன இது நெக்ஸ்ட்டு புக்ஸாக இருக்குது, இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும். ஸ்டெப் நம்பர் 4 புக்ஸ் பற்றி தான். புக்ஸ் அப்படின்றது உங்களோட நாலேஜை மட்டும் இல்லாமல் உங்களோட செல்ஃப் ப்ரிஃபரன்ஸையும் உங்களுக்கு அதிகமாக்கி கொடுக்கும். செல்ஃப் டிசிப்ளைன், எப்படி ஒருத்தரை மதிக்கணுமா மதிக்கக்கூடாதா எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷாகவும் இருக்கலாம், இல்லைனா
தமிழாகவும் இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் லைப்ரரி போய் புக் படிங்க. லைப்ரரின்னு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு போய் புக் படிங்க. மெயின்லி லைப்ரரி அண்ட் அமைதியான இடங்களில் போய் புக் படிச்சிங்கன்னா உங்களோட மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் எனக்கு தான் லைப்ரரி போக டைம் இல்லையே அப்படின்னு கேட்டால் நோ வரிஸ். உங்களோட ஸ்கூல் புக்ஸோ இல்லைனா உங்களோட சிஸ்டரோட புக்ஸோ, சிஸ்டர் இல்லையா, நோ ப்ராப்ளம். உங்கள் கிட்ட இருக்க ஏதோ ஒரு புக் இல்லை நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, உட்காந்து ஃபுல்லாக நோ டிஸ்ட்ராக்ஷனோட படிங்க. அதுவே உங்களை ஆழ்கடலுக்குள்ளே ஏற்றி செல்லும். டைம் போகிறதே தெரியாது. இது ஒரு வழியான டைம் போகிறதுக்கு போரிங் இதுலேருந்து ஆக்டிவாக ட்ரிக். ஸோ ஸ்டெப் நம்பர் 5. ஸோ இது என்னது? கனடா. ஸோ நியூஸ் வருது ஒன்று, அந்த நியூஸில் இந்த நாடு, இந்த ஃப்ளாக் மட்டும் காமிக்கிறாங்க. ஃப்ளாக் காமிச்சிட்டு இந்த ஸ்டேட்க்கு வந்து ஒரு டிசாஸ்டர் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஐயையோ, இது என்ன ஸ்டேட்டு உங்களுக்கு தெரியாதுல்ல. கனடாவா, அமெரிக்காவா தெரியல, ஸ்டேட் எது, கேபிட்டல் எதுன்னு தெரியல, நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஊரே தெரியல. ஸோ அதனால் இந்த மாதிரி பேசிக் திங்ஸே நமக்கு தெரியல. ஸோ அதனால் நானும் இந்த லீவ்ஸில் என்ன பண்ண போகிறேன்னா, இது கனடா, இது அமெரிக்கா, இது ஆந்திர பிரதேஷ், இது மாதிரி ஒரு ஸ்டேட்க்கும் அதாவது ஒரு கேபிட்டலுக்கும் ஒரு இது இருக்கும்ல. ஸோ ஒரு ஸ்டேட்க்கு ஒரு இது இருக்குல்ல, அது எல்லாமே கற்றுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு கனடா என்னென்னு தெரியல. எனக்கும் பாதி தெரியாமல் தான் இருந்துச்சு. எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு கனடா அப்படின்றது என்னது அப்படின்னு. ஸோ ஸ்டேட், கேபிட்டல், கண்ட்ரி மூணுத்தையுமே நீங்கள் நல்லா மெமரி பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கனடான்றது ஒரு கண்ட்ரின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டேட்டில் அப்படியே ஏலேருந்து உங்களுக்கு அப்படியே A to Z நமக்கு எவ்ரிதிங் வந்து கூகுள் இருக்குது. ஸோ கேபிட்டல் ஹைதராபாத் டு கொல்கட்டா, இந்த மாதிரி A to Z வரைக்கும் நமக்கு கூகுள் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே நீங்கள் மெமரி பண்ணிக்கலாம். இது மெமரி பண்ணுறது மூலயமா நீங்கள் ஃபோன் இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டேட்ஸை மெமரி பண்ணலாம். இது என்னது, அது என்னது, நீங்களே வந்து பண்ணி செப்பரேட் பண்ணிவிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கப்போ மொபைல் வாங்கிட்டு, நம்ம இது கரெக்டாக பண்ணியிருக்கோம், அது கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு கேம் மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டெப் நம்பர் 6 அப்படி என்ன அப்படின்னா, இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் தான். இப்போது நீங்கள் ஸ்டெப் நம்பர் 5ல் என்ன பார்த்தோம், இது வந்து இந்த ஃப்ளாக், இது வந்து அந்த ஃப்ளாக்னு. ஆனால் நமக்கு ஃப்ளாகே தெரியலையே. நம்ம கண்ட்ரிஸ் மட்டும்தானே போன ஸ்டெப் 5ல் படித்தோம். இது யூனியன் டெரிட்டரி, இது ஸ்டேட், இது கேபிட்டல்னு. இப்போது நம்ம ஃப்ளாகுக்கு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நேம்ஸ் கற்றுக்கணும், அப்புறமா ஃப்ளாகுக்கு வரணும். இது கனடா, இது இந்தியா, இது DR காங்கோ, இது இராப், இது இந்தோனேஷியா, இது அர்ஜென்டினா, இது சீனா, இது ஜெர்மனி, இது சவுத் ஆஃப்ரிக்கா, இது ரொமானியா, இது பல்யூ, இது யுனைடெட் கிங்டம். அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற பார்த்திங்கன்னா ஒரு சில கேம்ஸ் வச்சுக்கலாம். ஃபன் வித் ஃப்ளாக்ஸ் அந்த மாதிரி. ஸோ பேரறியா நாடுகள் நீங்களே இப்போ கண்டுபிடிக்கலாம். இது யூனிட், அதாவது இந்த ப்ளூ கலர் வந்து யுனைடெட் கிங்டம், இது வந்து கனடா, அப்புறம் எது இராப் அப்படின்னு. ஸோ இது வந்து இந்தியா, எங்கள் இந்தியாவே காணுமே. ஸோ இது வந்து இந்தோனேஷியா, எது இந்தோனேஷியா, இல்லை இந்தோனேஷியாவுக்கு மேலே ஒயிட் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து கண்டுபிடிக்கலாம், ஜெர்மனி அந்த மாதிரி. ஸோ இது பண்ணுறது மூலயமா உங்களுக்கு போரே அடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஹாலிடேஸை நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் தரப்போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுறது மட்டும் உங்களை டிஸ்ட்ராக்ட் மட்டும்தான் பண்ணும். இது மட்டும் உங்கள் ஹாப்பினஸ்ஸை தந்துடாது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் திங்ஸை பண்ண உங்களோட பிரெயின் செம்மையாக இம்ப்ரூவ் ஆகும். இது மூலயமா நீங்கள் உங்கள் ஐ பவர் சைட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். தயவு செய்து இப்பயே இந்த மாதிரி டிவி பார்க்கறத விட்டுட்டு உங்களோட ஃப்ரீ டைமை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னோட ஒரு விதமான சம்திங் நினச்சிக்கோங்க. பட் பார்ட் 2 உங்களுக்காகவே நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.